गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। உத்தம பக்தி லட்சணத்தை விருத்ராசுரன் தன்னுடைய ஸ்தோத்திரம் மூலியமாக தான் எப்பேற்பட்ட பக்தன்னு நம்மளுக்கு காண்பிச்சு கொடுத்தார். உத்தம பக்தி லட்சணம் இந்த அருமையான 4 ஸ்லோகங்கள். இப்படி பகவானை குறித்து தான் இந்திரன் கையால் அந்த வஜ்ராயுதத்தினால் அடிபட்டு சாக போகிறோம்னு தெரிஞ்சுண்டு, பிரபு என்னை திருப்பி இந்த சம்சார சாகரத்தில் மாட்டி விட்றாத, உன்னுடைய திருவடிக்கு சேரணும்னு அப்படி உத்தமமான ஸ்தோத்திரம் பண்ணினார் இந்த 11வது அத்தியாயத்தில். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கான் இந்திரன்ட்ட சொல்லிவிட்டு, மேலே இந்திரன்ட்ட அந்த ஸ்தோத்திரத்தை முடிச்சுட்டு இந்திரன்ட்ட யுத்தத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்றான். அபாரமாக யுத்தம் நடக்கிறது இந்திரனுக்கும் விருத்ரனுக்கும். இவன் அஸ்திரம் போட, அவர் அந்த தடுக்க, இங்கேருந்து இவன் ஏதாவது விட்டு எறிய, இப்படி 2 பேரும் அபாரமாக யுத்தம் பண்ணுறா. இப்படியே போனால் சரி வராதுன்னு இந்திரன் என்ன பண்ணான்னா, அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு எப்படியோ உள்ளே புகுந்து அந்த விருத்ரனுடைய ஒரு கையை வெட்டிட்டான். ஒரு கையை வெட்டினா அதே ஒரு பெரிய மரக்கட்டை போல் கீழே விழுறது அந்த கையானது. அதுலேருந்து ரத்தமானது பிரிச்சுன்னு ஓடுறது. இன்னும் கூட அந்த விருத்ரனுக்கு கோபமானது கம்மி ஆகலை. ஒரு கை வெட்டுப்பட்ட நிலையிலையும் சண்டை போடுறானா விருத்ரன். அப்படி அபாரமாக இந்திரனோட ஒரு கை வெட்டுப்பட்டு கீழே விழுந்தாலும் இன்னொரு கையால் அந்த இந்திரனுடைய ஹனு, இந்த தாவாங்கட்டையில் ஒரு குத்து விடுறான். அது விட்டால் என்னாச்சுன்னா, கதி கலங்கி அந்த வலி தாங்க முடியாதபடிக்கு ஐராவதத்தோடு சேர்ந்துண்டு பல யோஜனை தூரம் போய் இந்திரனானவன் விழறான். கீழே விழுந்து திக்பிரமத்தோடு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இப்படி அடிச்சிட்டானே நம்மளை அப்படின்னு. தான் தேவேந்திரன் தானே, இப்படி எல்லாம் தன்கிட்ட இருந்தும் அஸ்திரசஸ்திரங்கள் இருந்தும் கையில் அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய வஜ்ராயுதம் இருந்தும் கூட இவன் இப்படி என்னை அடிச்சிட்டானேன்னு ஒரு வருத்தமாக ரொம்ப அப்படியே போய் கீழே விழறான். இப்படி இந்திரனை அடித்த உடனே அங்கே இருக்கிற தேவர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள் எல்லோரும் பேஷ் அப்படின்றானா அந்த விருத்ரனை பார்த்து. என்ன ஒரு யுத்த பராக்கிரமம், என்ன ஒரு இது, இந்திரனையே கீழே தள்ளிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டாடுவது போல் எல்லாரும் பேசுகிறா. இத்தனையும் கீழே விழுந்த இந்திரன் மேலே அந்த வஜ்ராயுதமும் அடித்த அடியில் அந்த வஜ்ராயுதமும் கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துருது. நழுவி கீழே விழுந்தால் அடுத்தது என்ன பண்ணுவான், தன்னை ஆஸ்வாசப்படுத்திண்டு அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு திரும்பி விருத்திரனை அடிக்கணும், இதுதானே பண்ணுவான். ஆனால் இந்திரன் அது பண்ணுறதுக்கு அவனுக்கு மனசு வரமாட்டேங்கிறதான். எதவோ தான் தோற்று போயிட்டோன்ற எண்ணத்தோடு இருக்காலாம். இப்படி ஒரு அடி வாங்கின உடனே அந்த வஜ்ராயுதத்தையும் கையில் எடுக்க மாட்டேங்கிறான், சம்ஹாரம் பண்ணுறதுக்கும் வரமாட்டேங்கிறான். இப்படி இந்திரன் இருக்கும்போது மேலே விருத்ரன் இந்திரனை பார்த்து, போதும் நீ விளையாடினது, அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு என்னை சம்ஹாரம் பண்ணு. உன் கையிலேருந்து அது நழுவி கீழே விழுந்ததுனால அது எடுக்கக்கூடாதுன்னு நீ அகம்பாவத்தோட ஈகோவோட இருக்காத, அது எடுத்துன்னு வா, எடுத்துன்னு சண்டை போடுன்னு திரும்பவும் இந்திரனை சண்டைக்கு கூப்பிட்றாரான் அந்த விருத்ரன். இப்படி அந்த விருத்ரனுடைய அடினால் கீழே விழுந்து கிடக்கிற இந்திரனை பார்த்துட்டு இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறார். எப்பயுமே நீ தான் ஜெயிக்கணும்னு நினைக்காதடா, இந்த உலகம் மாற்றி மாற்றி தான் இருக்கும். பகவான் அப்படி தான் வச்சுருக்கார். ஒரு சமயம் நீ ஜெயிப்ப, இன்னொரு சமயம் சத்ருபக்ஷத்தில் இருக்கிறவா ஜெயிப்பா. இப்படி மாற்றி 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 வந்தால் தான் அந்த ஜெயத்துக்கே ஒரு மரியாதை இருக்கும். எப்பயுமே நீயே ஜெயிச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் அந்த ஜெயத்துக்கே ஒரு பொருட்டு இல்லாமல் போய்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு, இது பகவானுடைய சிருஷ்டி. இப்படி இப்போ பார்த்தா உன் காலம் நீ ஜெயிப்ப, அடுத்தது பார்த்தா என் காலம் நான் ஜெயிப்பேன். இந்த யுத்தத்திலேயே பார்த்தா மாறி மாறி வரும். இந்த பகவான் மாயையில் இது எல்லோருக்கும் இது தான். பார்த்தா 10 வருஷம் சௌக்கியமாக இருக்கான்னா ஒரு 2-3 வருஷம் திரும்ப கஷ்டப்பட தான் போடுவா. திரும்ப 10 வருஷம் சௌக்கியமாக இருப்பா, திருப்பி 10 வருஷம் கஷ்டப்படுவா, 5 வருஷம் கஷ்டப்படுவா. அப்படி மாற்றி மாற்றி தான் இந்த உலகத்தில் வரும். இது பகவானுடைய சிருஷ்டி. ஆகையால் எப்பயுமே நீ தான் ஜெயிக்கணும்னு நினைக்காத, அப்பப்போ நான் கூட ஜெயிப்பேன் அப்படின்றது போல் இந்த பகவானுடைய அந்த தர்மத்தை எடுத்து இந்திரன்ட்ட சொல்கிறான் விருத்ரன். பகவானால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் சுகம் துக்கம் மாற்றி மாற்றி வரும்னு சொன்னார் ஒன்றும். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்னு அதையும் சொல்கிறார். பகவானோட சிருஷ்டிக்க பிரபஞ்சம் மாய. இதில் எப்படின்னா சத்தம் ரஜஸ்தமோ குணங்களோடு சேர்ந்துண்டு காலகர்ம ஸ்வபாவம்னு வச்சுண்டு பகவான் மாயை பிரதானமாக வச்சுண்டு மகத்தை பிரதானமாக வச்சுண்டு அகங்கார தத்துவத்தினால் பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் உண்டாக்கி இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஆனால் இது சுகதுக்கத்தோடு தான் புண்ணிய பாபங்களோடு தான் வரும். காலஸ்வரூபியாக இருந்த பகவான் பண்ணிகிட்டு இருக்கார். இப்படியும் சுகம் துக்கம் மாறி மாறி வரும் தானே சொன்னேன்.
நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுகம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, நம்மளுடைய கடமையாக எல்லாத்தையும் செய்யணுமே தவிர எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். சுகம் வந்தாலும் பகவானுடைய கிருப்பை, துக்கம் வந்தாலும் பகவானுடைய கிருப்பை, இதெல்லாம் அவனுடைய லீலா வைச்சித்திரியம்னு நினச்சிட்டு நாம் நம்ம காரியத்தை பார்த்துட்டு இப்படி நாம் இருந்துகிட்டே இருந்தோமே ஆனால் பகவானுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு மேலே வந்து இப்போ நம்ம செய்யக்கூடிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தில் நீ ஜெயித்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயித்தாலும் பரவாயில்ல, அதில் எனக்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லை, எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. என்னுடைய கடமை என்ன அப்படின்னா உன் கூட சண்டை போடணுன்றது என்னுடைய கடமை. அதை நான் சரியாக பண்ணிட்டுருக்கேன். ஜெயாபஜயங்கள் வந்து பகவான் நிர்ணயிக்கிறது, அது பகவான் எது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கணும் அப்படின்றது போல் இந்திரனுக்கு இப்படி அருமையான ஒரு உபதேசம் இந்த இடத்துல கைவெட்டின நிலையில் விருத்ரன் வந்து இந்திரனுக்கு சொல்கிறார். இப்படிலாம் விருத்ரன் ரொம்ப அருமையான தத்துவங்கள், ஒரு நல்ல ஒரு ஞானியோடைய மனோபாவத்தோட இப்படி அருமையான சில உபதேசங்கள் மாதிரி பேசின உடனே இந்திரன் பார்த்து ஆச்சரியப்படுறானா. என்னடா நீ இருக்கிறது அசுர ரூபத்தில் இருக்க, அண்ணா உன் மனசு எப்படி இவ்வளோ பரம பவித்திரமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, உண்மையாகவே நீ பகவத் கிருபை பெற்றிருக்க, இல்லைன்னா இந்த அசுர குலத்தில் பிறந்து இப்படி அவனை வெட்டு குத்துன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிற அந்த ஜென்மாவில் உன் மனசு இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஜென்மா, பகவானால் அனுப்பப்பட்டவன், நீ பகவத் பக்தன் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றது போல் விருத்ரனை பார்த்து மனசில் கொண்டாடி வெளியும் பேசுகிறானா. அந்த விருத்ரனை பார்த்து, ஏ விருத்ரா, எனக்கு ஒன்று நிச்சயம், இப்போ வந்து நான் திரிலோகாதிபதியாக இருக்கேன், இந்திரனாக இருக்கேன், எனக்கு தலையெழுத்து வேறு வழி கிடையாது. நீ சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் இந்த இந்திர பதவி, இந்த மன்வந்திரம் முடிகிற பரியந்தம், இந்த கல்பம் முடிகிற பரியந்தம் நான் இருந்து தான் ஆகணும். நான் நினச்சாலும் இதுலேருந்து வெளில போக முடியாது. இது என்னுடைய பிராரப்தம். ஆனால் பகவான் என்ன பண்ண போகிறேன்னா, உத்தம பக்தனாக இருக்கக்கூடிய உனக்கு நீ வதமானதுக்கப்புறம் துச்சமாக இருக்கக்கூடிய இந்த சொர்க்கம்லாம் என்ன, வைகுண்டத்தை கொடுக்க போகிறான், அது நிச்சயம் உன் பக்திக்கு அப்படின்னு விருத்ரனை பார்த்து இந்திரனே கொண்டாடுறானா. இந்த மாதிரி கண்டிப்பாக உனக்கு வைகுண்டம் உண்டு அப்படின்றது போல் இப்படி பேசிகிட்டே இருக்கா. திரும்பவும் யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டா அபாரமாக யுத்தம் நடக்கிறது ரெண்டு பேருக்கு நடுப்புற. இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பரிகம் அப்படின்னா ஒரு கடப்பாறை மாதிரி ஒரு பெரிய இரும்புனால் செய்ய ஆயுதம், அதை எடுத்து இந்திரன் மேலே வீசி எறிகிறான் ஒத்த கையினால் அந்த விருத்ரன். அது எப்படின்னா ஒரு பெரிய மலை மாதிரி வந்து விழறதான் இந்திரன் மேலே. அந்த மலை மாதிரி அப்படியே வந்து விழுறது இந்திரன் மேலே. இந்திரனுக்கு என்ன போகிறதுன்னு பயந்துட்டே இருக்கும்போது தன் திவ்யமான வஜ்ராயுதத்தினால இப்படி ஒரு தடுத்தானா இந்திரன். தடுத்த உடனே அந்த ஒரு கடப்பாறையே பார்த்தா பீஸ் பீஸாக ஆகிடுதான் அந்த வஜ்ராயுதத்தினுடைய பிரபாவத்தினால. இப்படியே பார்த்தா சரி வராதுன்னு நேராக இந்திரன் வந்தான். எப்படியோ உள்ளே புகுந்து இன்னொரு கையையும் வெட்டிட்டான். இன்னொரு கையும் வெட்டினா ரெண்டு கையும் போய் துடிச்சுட்டே அந்த விருத்ரன் சுழண்டு அப்படி பூமியில் விழறான் வலி தாங்க முடியாமல். இப்படி ரெண்டு கையும் வெட்டப்பட்டு துடிச்சுன்னு இருக்கும்போது இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிறது. அந்த விருத்ரன் அடங்கவே மாட்டேங்கிறான். இப்போ என்ன பண்ணான்னா, தன்னுடைய அத்தனை மகிமையும் வச்சுட்டு தன்னுடைய வாய் இருக்கணும், அந்த வாயினுடைய கீழ் தாவாங்கட்டையை பூமியில் வச்சிட்டான். மேல் தாவாங்கட்டை, மேல் உதடு இருக்கே, அந்த மேல் தாவாங்கட்டை வாயை திறக்கிறோமோன்னோ அந்த மேல் தாவாங்கட்டையை திறந்துண்டு நாக்க வெளில தள்ளினான். இப்படி பண்ணினான்னா எப்படி நம்மள சாதாரணமாக இருக்கிறவா பண்ணினா நம்மளால் இன்னும் ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு வேணால் ஓப்பன் பண்ண முடியும் வாயை. இவன் என்ன பண்ணினான்னா இப்படி படுத்தவாறே இருந்துட்டு அந்த தாவாங்கட்டை கீழ் தாவாங்கட்டையை பூமியில் வச்சு மேல் தாவாங்கட்டையை திறக்கிறானா. அப்படி வாயை அந்த மேல் தாவாங்கட்டை எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ பெருசாக வாயை திறக்கணும். இப்படி இந்த வாமனாவதார மூர்த்தியோட இன்னொரு கால் போனதே பிரம்மலோகத்துக்கு, அந்த மாதிரி இருக்கான் அவனுடைய மேல் உதடு. அந்த மேல் உதடு எங்கே போனதுன்னே தெரில, அவ்வளோ பெருசு. போராததுக்கு நாக்க வேற நீட்டின்ட்டு அப்படியே கொஞ்சம் எழுந்துண்டு அந்த தன்னுடைய தலையை பூமியில் வச்சு அந்த பூமியோடையே அந்த தாவாங்கட்டையை தேய்ச்சிட்டு வரானான். அந்த பூமியில் இருக்கிற மலைகள் செடிகள் எல்லாம் அந்த தாவாங்கட்டையில் பறந்து போகிறது அவனுடைய ஸ்பீடுக்கு. என்ன பண்ணுறான்னா, இப்படியே வந்து கையில்லையோனோ இந்திரனை விழுங்கி தன் வயத்தில் அவனை வந்து ஜீரணம் பண்ணிடுவோம்னு ஓடி வரான். அப்படி மகாபராக்கிரமசாலி, இவ்வளோ அவன் வர ஸ்பீடை பார்த்தா என்ன வேணால் பண்ணிடுவான். அப்படி ஓடி வரானா, இப்படி வந்துட்டே இருக்கான். இந்திரனும் ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்திரனுக்கு. அப்படியே உள்ளே வந்தால் அந்த வாய்க்குள்ளே அகம்பட்டான் இந்திரன். அகம்பட்டா அப்படி வாய்க்குள்ளே போகிறான் இந்திரன். அந்த விருத்ரன் வாயை மூடிட்டான்.
வாயை மூடினான்னொடனே அங்கே இருக்கிற எல்லாரும் இந்த யுத்தத்தை பார்க்குறதுக்கு அங்கே வந்திருக்கா. தேவர்கள், பிரம்மதேவன் பரியந்தம், பரமேஸ்வரன் எல்லாரும் வந்திருக்காலாம் அங்கே பார்க்கணும்னு. அப்படி பார்க்கணும்னு வந்தால் இது என்ன பகவான் மாய, இந்திரன் அவ்வளோதானா, இப்போ பகவான் இப்படி கூட நடக்குமா, இந்திரன் சாகிறது கூட உண்டா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாலாம். அவளுக்கே என்னன்னு தெரியலையா. சரி, இந்திரன் காலமாயிட்டான், வாயுக்குள்ளே போயெல்லாம் ஜீர்ணமாக போகிறான்னு ரிஷிகள் அங்கே வந்திருக்கிறவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருத்தான் இந்திரன் காலமாக போகிறான்னு. ஆனால் இந்திரன் என்ன பண்ணான்னா, கெட்டிக்காரத்தனமாக அப்படி வாயுக்குள்ளே போகும்போது உள்ளே போக ஆரம்பித்த உடனே நாராயண கவச்சத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த நாராயண கவச்சத்தை ஆரம்பித்த உடனே என்னாச்சுன்னா, அது ஒரு ஷீல்டு மாதிரி அந்த இந்திரனை காப்பாற்றிடுது. ஒன்றுமே பண்ண முடியல அந்த விருத்திரனால். இந்த நாராயண கவச்சமானது உள்ளே போக 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 அவன் சரீரத்துக்குள்ளே போய் வயத்துக்குள்ளே போகிற பரியந்தம் ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து எந்த ஒரு உள்ளே இருக்கிற அந்த திரவத்தினாலேயோ இல்லை மற்ற சுவாசத்தினாலேயோ எதுனாலேயோ உள்ளே இருக்கிற ஜாட்டராக்னாலேயோ எந்த ஆபத்தும் வராதபடிக்கு அந்த நாராயண கவச்சமானது இந்திரனை காப்பாற்றிட்டு வருது. இந்திரன் ஜபிச்சுட்டே இருக்கான். இப்படி உள்ளே போன இந்திரன் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா காலமாயிட்டான்னு. ஆனால் இந்திரன் உள்ள சுரட்சிதமாக தான் இருக்கான். இப்படியே இருந்தால் எல்லாரும் கவலைப்படுவா அப்படின்றதுனால இந்திரன் என்ன பண்ணான்னா, வஜ்ராயுதம் கையில் இருக்கணும், அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துட்டு அந்த வயத்தை பிளந்துட்டு வெளியில் வரானா அந்த விருத்தனுடைய வயத்தை. அப்படி வயத்தை பிளக்க ஆரம்பித்த உடனே எல்லாரும் பார்த்து ஆஹாஹான்னு கத்துறா. ஆஹா, இந்திரன் வெளில வரான், இந்திரன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு எல்லோரும் சந்தோஷப்படுறார்கள். அப்படி அந்த வயத்தை பிளந்துட்டு அந்த ஐராவதத்தில் திவ்யமாக வெளில வந்து அந்த விருத்திரனை பார்க்குறான். இதுக்கு மேலே விருத்திரனால முடியல, வயர் வேறு பிளந்து அதுலேருந்து ரத்தம் வேறு பீச்சி அடிக்கிறது. இதுக்கு மேலே விட்டால் சரி வராது, வேறு எதாவது பண்ணுவான்றதுனால அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துன்னு வந்து அந்த விருத்திரனுடைய தலையை அப்படி வெட்டுறான். அப்படி வெட்டினா அந்த தலை ஒரு பக்கம், இந்த சரீரம் ஒரு பக்கம் போய் இப்படி கீழே விழுந்தது. இந்த விருத்திரனுடைய அந்த சரீரமானது ஒரு பெரிய மலை, ஒரு பெரிய மரம் அருந்து கீழே விழுந்தால் எப்படி தொபகடின்னு விழுமோ அப்படி விழுந்து தான் அந்த விருத்திரனுடைய சரீரமானது. விருத்திரனுடைய சம்ஹாரம் ஆயிடுத்து அப்படின்னு உடனே பிரம்மதேவன் எல்லோரும் கொண்டாடுறாளாம். இந்திரன், இந்திரா உன்னாலும் ஒண்டி தான் அப்படி முடியும், நீ உயிரையே பண வச்சு இந்த அசுரன்கிட்டேருந்து எல்லோரையும் காப்பாற்றிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேதவித்துக்கள், ரிஷிகள், தேவர்கள், பிரம்மதேவன் எல்லோரும் இந்திரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாலாம். இப்படி ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணின அப்படின்னு. இப்படி இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆச்சரியம் அங்கே அப்படின்னா, விருத்திரனுடைய சரீரமானது கீழே விழுந்தது. அந்த விருத்திரன்கிட்டேருந்து ஒரு தேஜஸ் புறப்படுறது. அப்படியே அந்த தேஜஸ் ஆனது புறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாயத்தில் போகிறதா எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டா, இது விருத்திரனுடைய சரீரமானது கீழே விழுந்துருத்து, அவனுடைய ஆத்மாவானது அந்த பரபிரம்மத்தோட வைகுண்டவாசியோட போய் கலக்க போகிறது அப்படின்னு அந்த ஆத்மாவை பார்த்து இந்திரன் உட்பட எல்லோரும் அந்த ஆத்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாளாம் அந்த விருத்திரனுடைய ஆத்மாவை. அப்படியே அது மெல்ல 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 போய் பகவான்கிட்ட சாயுஜ்யமானது அப்படின்றது விருத்திரனுடைய வதம். அந்த விருத்திரனாக இருக்கக்கூடிய அந்த அசுரன் பகவானுடைய சாயுஜ்யமானான் அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத த்வாதசோऽध्यायः ऋषिरुवाच एवं जिहासुः नृपदेहमाजौ मृत्युं वरं विजयान्मन्यमानः शूलं प्रगृह्य अभ्यपतत्सुरेन्द्रं यथा महापुरुषं कैटभोप्सु ततो युगान्ताग्निकठोरजिह्वम् आविद्य शूलं तरसा सुरेन्द्रः क्षिप्त्वा महेन्द्राय विनद्य वीरः हतोऽसि पापेति रुषा जगाद ख आपतत् तद्विचलत्ग्रहोल्कवत् निरीक्ष्य दुष्प्रेक्ष्यमजात विक्लवः वज्रेण वज्री शतपर्वणाच्चिनत् भुजं च तस्योरग राजभोगम् छिन्नैकबाहुः परिघेन वृत्रः संरब्ध आसाद्य गृहीतवज्रम् हनौ
तथाड इन्द्रमथामरेभं वज्रं च हस्तात् न्यपतत्मघो नः वृत्रस्य कर्माति महाद्भुतं तत् सुरासुराः चारणसिद्धसङ्घाः अपूजयंस्तत् पुरुहूतसङ्कटं निरीक्ष्यहाहेति विचुक्रुशुर्भृशम् इन्द्रो न वज्रं जगृहे विलज्जितः च्युतं स्वहस्तात् अरिसन्निधौ पुनः तमाह वृत्रः हर आत्तवज्रः जहि स्वशत्रुं न विषादकालः युयुत्सतां कुत्रचिदाततायिनां जयः सदैकत्र न वै परात्मनां विनैकमुत्पत्तिलयस्थितीश्वरं सर्वज्ञमाद्यं पुरुषं सनातनं लोकाः सपाला यस्येमे श्वसन्ति विवशावशे द्विजा इव शिचाबद्धाः सकाल इह कारणम् ओजस्सहो बलं प्राणम् अमृतं मृत्युमेव च तमज्ञाय जनो हेतुम् आत्मानं मन्यते जडम् यथा दारुमयी नारी यथा यन्त्रमयो मृगः एवं भूतानि मघवन् ईशतन्त्राणि विद्धि भोः पुरुषः प्रकृतिः व्यक्तम् आत्मा भूतेन्द्रियाशयाः शक्नुवन्ति अस्य सर्गादौ न विना यदनुग्रहात् अविद्वान् एवम् आत्मानं मन्यते अनीशमीश्वरम् भूतैः सृजति भूतानि ग्रसते तानि तैः स्वयम् आयुः श्रीः कीर्तिरैश्वर्यम् आशिषः पुरुषस्य याः भवन्त्येव हि तत्काले यथा निच्छोः विपर्ययाः तस्मात् अकीर्तियशसोः जयापजययोरपि समस्यात् सुखदुःखाभ्यां मृत्युजीवितयोस्तथा सत्त्वं रजस्तम इति प्रकृतेः नात्मनो गुणाः तत्र साक्षिणमात्मानं यो वेद न स बुध्यते पश्य मां निर्जितं शक्रः वृक्णायुधभुजं मृधे घटमानं यथाशक्ति तव प्राणजिहीर्षया प्राणग्लहोऽयं समरे इक्ष्वक्षो वाहनासनः अत्र न ज्ञायते मुष्य जयो अमुष्य पराजयः श्रीशुक उवाच इन्द्रो वृत्रवचः श्रुत्वा गतलीकमपूजयत् गृहीतवज्रः प्रहसन् तमाह गतविस्मयः इन्द्र उवाच अहो
दानवा सिद्धोऽसि यस्य ते मतिरीदृशी भक्तः सर्वात्मनात्मानं सुहृदं जगदीश्वरं भवान् अतार्षीन्मायां वै वैष्णवीं जनमोहिनीं यद्विहाय आसुरं भावं महापुरुषतां गतः खल्विदं महदाश्चर्यं यद्रजः प्रकृतेस्तव वासुदेवे भगवती सत्त्वात्मनि दृढामतिः यस्य भक्तिर्भगवती हरो निःश्रेयसेश्वरे विक्रीडितः अमृताम्भोधौ किं क्षुद्रैः खातकोदकैः। श्रीशुकोवाच इति ब्रुवाणौ अन्योन्यं धर्मजिज्ञासया नृपा युयुधाते महावीर्यौ इन्द्रवृत्रौ युधाम्पती आविध्यपरिघं वृत्रः कार्ष्णायसम् अरिन्दमः इन्द्राय प्राहिणोद्घोरं वामहस्तेन मारिषा स तु वृत्रस्य परिघं करं च करभोपमम् चिच्छेद युगपद्देवः वज्रेण शतपर्वणा दोर्भ्याम् उत्कृत्तमूलाभ्यां बभौ रक्तस्रवोऽसुरः छिन्नपक्षः यथा गोत्रः खाद्भ्रष्टो वज्रिणा हतः कृत्वा धरां हनुं भूमौ दैत्यः दिव्योत्तरां हनुं नभो गम्भीरवक्त्रेण लेलिहोल्बणजिह्वया दंष्ट्राभिः कालकल्पाभिः ग्रसन्निव जगत्त्रयम् अतिमात्र महाकाया आक्षिपन् तरसा गिरीण गिरिराट् पादचारीव पद्भ्यां निर्जरयन्महीं जग्रास ससमासाद्य वज्रिणं सहवाहनम् महाप्राणो महावीर्यः महासर्प इव द्विपं वृत्रग्रस्तं तमालक्ष्य सप्रजापतयः सुराः हाकष्टमिति निर्विण्णाः चुक्रुषुः समहर्षयः निगीर्णोऽपि असुरेन्द्रेण न ममार उदरं गतः महापुरुष सन्नद्धः योगमाया बलेन च भित्वा वज्रेण तत्कुक्षिं निष्क्रम्य बलभिद्विभुः उच्चकर्त शिरः शत्रोः गिरिशृङ्गमिवौजसा वज्रस्तु तत्कन्धरमाशु वेगः कृन्तन् समन्तात् परिवर्तमानः न्यपातयत्
तावदहर्गणेन यो ज्योतिषा मयने वार्त्रहत्ये तदा चखे दुन्दुभयो विनेदुः गन्धर्वसिद्धाः समहर्षिसङ्घाः वार्त्रघ्नलिङ्गैः तमभिष्टुवानाः मन्त्रैर्मुदा कुसुमैः अभ्यवर्षन् वृत्रस्य देहात् निष्क्रान्तम् आत्मज्योतिः अरिन्दमा पश्यतां सर्वलोकानाम् अलोकं समपद्यता। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां षष्ठस्कन्धे वृत्रवधो नाम 12ोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।